இது அடுத்த பழம் பிடிங்கிருக்கிறேன் பாருங்க இங்கே. இது கொஞ்சம் பெரிய பழம். இப்போ பாருங்க பிடுங்கி எடுத்துட்டேன் கையில். எப்படி இருக்காண்டு பாருங்க. அதில் 1-2 பழம் விழுந்தும் போச்சு. இப்போ பின்னேற டைம் பண்ணபடியாக பாருங்க, மழை இருளா பாருங்க எவ்வளோ நிற்கிறாண்டு. அளவுக்கு மழை தான் பெருது வரியல. இந்த குளத்திலேருந்து இப்போ வந்து வெள்ளாண்மை செய்து கொண்டு தான் இருக்கணும். பாருங்கள் தண்ணி வாங்கி கொண்டே இருக்குது இந்த குளத்திலேருந்து. விட்டா போயில்லையா ஒரு தரம் பா. இங்கே பாருங்க கல்லுக்கு மேலே வேறு நிற்க அப்படியாண்டு. வாங்க வாங்க இங்கே பாருங்க ஆக்களை. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு பன்னி காட்டுக்கு தான் போகிறோம். ஏன் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு பொப்பல் பழம் பிடுங்க போகிறோம். உண்மையிலே வந்து எனக்கு வந்து இது வரைக்கும் பொப்பல் பழம்னா என்னென்னே தெரியாது. கூடுதலாக வந்து எல்லோரும் சொல்லினா இங்கே இல்லை களிக்காட்டு ரோட்டில், அதாவது நெடுங்கணி ரோட்லாம் இருக்குன்னு சொல்லினா இன்றைக்கு போய் பொப்பல் பழம் தான் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். எப்படி இருக்காண்டு எங்களுக்கு கிடைச்சா கட்டாயம் வந்து உங்களுக்கு காட்டுவேன். எனக்கு இது வரைக்கும் தெரியாது. அதை விட வந்து இப்போ வந்து குறைஞ்சிருக்குமான்னு நினைக்கிறேன். இந்த குரங்குகள் பறவைகள் எல்லாம் வந்து கூடுதலாக இந்த பழவை சாப்பிட்றது. போய் பார்ப்போம் எப்படி பொப்பல் பழம் என்ன மாதிரி இருக்குன்றதை இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். அப்படியே வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம். இதுலேயே ஒரு பாலம் ஒன்று இருக்கு பாருங்கள் எப்படி இருக்குண்டா. அப்பா நல்ல ஒரு இணல். அதை விட ஆற்றுல தண்ணியே காணையில் எப்படி இருக்கண்டு பாருங்கள் இந்த பாலம். நல்லா இருக்குது இந்த மரத்துக்குள்ளே நிற்க. அப்படியே நாங்கள் போவோம். வெயிலாண்டா அப்படி இருக்குது. அதை விட இங்கே பாருங்க பனைமர தோப்பு தான் ஃபுல்லாக. அப்படியே போய்கொண்டே இருப்போம். பார்ப்போம் இந்த ரோட்டை எங்கே போய் முடியுதுண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு ரோட்டுக்குள்ளால போய்கொண்டிருக்கிறோம் களிக்காட்டுக்கு. காட்டை பாருங்கள் எப்படி இருக்காண்டு. இதெல்லாம் பெருங்காடுகள். ஜானகண்டா கூட தெரியாது. பாருங்க ரோட்டில் எல்லாம் பச்சை கட்டுகளெல்லாம் முறிஞ்சு கிடக்குது. பார்ப்போம் இப்படியே போய் கொண்டிருப்போம். 5வது போய் ஒரு ரோட்டில் வலிக்கிடும் தானே. பாருங்க பெரும் காடுகள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரோட்டுக்கு வந்து ஏறிட்டோம். மெயின் ரோட்டுக்கு. இப்போ ஒரு மாதிரி மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். தண்ணியை குடிப்போம். வந்ததுக்கு தண்ணி தான் பிடாக்குது. ஒரு அளவு கூழ் தண்ணி தான் கொண்டு வந்தாங்க. குடிப்போம் சரியான தண்ணி விட. இப்போ இந்த ரோட்டை பார்த்திங்கன்னா ஆக்கள் நடமாட்டம் பண்ணுறது சரியான குறைவு. இப்போ நாங்கள் வந்ததுக்கு இப்போ இதில் வந்து இப்போ அரைமணி நிற்கிறோம். ஒரு ஆள் தான் இங்கால போயிருக்குது. அந்த இடத்துக்கு வந்து சரியான ஆக்கள் நடமாட்டம் குறைவு. காட்டு போகுது தானே பாருங்கள் எப்படி இருக்கண்டு. இங்கால வந்து மாரிக்கு மட்டும்தான் நெல் விதைக்கிற வேல். இங்கே பாருங்க ஃபுல்லாக வந்து காடு தான். எங்கே பார்த்தாலும் காடு தான். ரோட்டை பாருங்கள் நல்லா இருக்குது ரோட்டு. எங்கள் இடங்களை விட இந்த ரோட்டு வந்து நல்லா இருக்குது. இதில் அப்படியே பாருங்க ஒரு இடத்துல வந்து தோட்டம் வந்து செய்திருக்கணும். கச்சான் போட்டிருக்கணும். இப்போதான் அடுத்த வாகனம் போகுது. அதை விட இங்கால பாருங்க எவ்வளோ மாடுகள் ரெண்டு மேய்ஞ்சு கொண்டு இருக்காண்டு. நிறைய மாடுகள் ரெண்டு மேய்ஞ்சு கொண்டு இருக்கு. இப்போ இந்த இடத்த பாருங்க எப்படி ஒரு வடிவாக இருக்குன்னு பாருங்க. 2 கரையும் வந்து ஓரளவுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நல்ல வெட்டியாக இருக்குது. இப்போ சரியான ஒரு உயரத்தில் நிற்கிறோம் பாருங்கள். உயரத்தில் இருந்தால் அப்படியே பள்ளத்தாக்க நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். பெரிய மலையிலேருந்து கீழே போகிற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு காட்டுக்குள்ளே திரும்பி வந்துட்டோம். எல்லா இடங்கள்லையும் வந்து இந்த பொப்பல் பழம் இருக்காது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த பொப்பல் பழம் இருக்கும். அப்போ பொப்பல் பழத்தை தேடி இப்படியே திரிஞ்சு கொண்டே இருக்கிறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா பப்பல் பழம் பிடுங்குறதுக்கு வந்துட்டு இங்கே பாருங்கோ, இதில் இருக்குது பப்பல் பழம். இந்த கொடியில் தான் இருக்கும் இது. இவ்வளோ நேரம் தேடுண்டு தேடி இப்போ தான் ஒரு பழத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது பாருங்க அப்படி இருக்கண்டு, அப்படியே கொடியோடையே எழுத்து பிடுங்கலாம். எப்படி பிடுங்க போகிறோன்னு பாருங்க. பாஞ்சு தான் அப்பா விழுந்து வச்சு ஒன்று அதோட இங்கே இதில் சின்ன பிஞ்சுகள் எல்லாம் இருக்குது. இந்த கொடியில் தான் இருக்கும் பாருங்கள். எப்படி ஆசையாக இருக்குது பார்க்க. பாருங்க அப்படியே பிடுங்கி போட்டு காட்டுறேன்னா. இப்போ பாருங்கள் பிடுங்கி எடுத்துட்டேன் கையில். எப்படி இருக்காண்டு பாருங்கள். அதில் 1-2 பழம் விழுந்தும் போச்சு. இதுதான் பப்பல் பழம். அதை விட மேலுக்கு தான் இருக்குது பழம். அதை விட இது குரங்கள் ஒன்றும் விடாது, கண்டு தண்டா. இங்கே பாருங்க, இதில் இருக்குது இன்னும் பழுக்கையில், இது கொஞ்சம் பிஞ்சு. அப்படியே இஞ்சால போய் பார்ப்போம். இப்போ இதில் பாருங்க இருக்குது பழம். கொஞ்சம் பதுச்சிங்கன்னா பிடிக்கிடுவேன். இதில் இருக்கிறது நல்ல பழமா. இப்போ பாருங்கள் அப்படியே கொடியோடையே இழுத்துட்டேன். வருது பாருங்கள், கொடியோடையே எடுத்துட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இது கொஞ்சம் பெரிய பழமாக இருக்குது. இது அடுத்த பழம் பிடிங்கிருக்கிறேன் பாருங்க இங்கே. இது கொஞ்சம் பெரிய பழம். அப்படியே பார்ப்போம். அதை விட அங்கே மேலேயும் இருக்குது பழம். இப்போ பார்த்தீங்கன்னா மதவாளம் சிங்கம் குளத்தில் நிற்கிறோம். இது வரைக்கும் நான் ஒரு காலம் வந்ததில்லை. உண்மையாக ஒரு நல்லா இருக்குது இந்த குளம். கிட்டத்தட்ட எங்கட குளம் மாதிரி பெரிய குளம் தான் இது பாருங்க. அதோட இங்கால வேர்களுக்கு வந்து கல்லுகள் எல்லாம் பறிச்சிருக்கணும். அதை விட நிறைய கட்டைகள் இருக்குது. இங்கால காடுகள் உண்டபடியா எங்கட குளத்தை விட நிறைய கட்டைகள் இருக்குது பாருங்க. இது கிட்டத்தட்ட 20 அடி கொள்ளளவு. எங்கட வந்து 24. அதை விட இந்த குளத்திலேருந்து இப்போயும் வந்து வெள்ளாண்மை செய்து கொண்டு தான் இருக்கணும் பாருங்கள். தண்ணி வாங்கி கொண்டே இருக்குது இந்த குளத்திலேருந்து. அதை விட அங்கே எல்லாம் நெல் வச்சுக்கணும் பாருங்க. அங்கே பச்சையாக தெரியுது. அது இன்னும் பற்ற பருவம் பெறையில. இன்றைய பார்த்தீங்கன்னா எல்லோரும் இங்கே தான் நிற்கிறோம். புது இடம் தானே. இதுதான் அந்த குளத்தின் துருசு. இதெல்லாம் துறக்கிறது பாருங்க. வெட்டி பார்ப்போம். அம்மா தண்ணி பாஞ்சு கொண்டே இருக்குது பாருங்க. பெரிய ஒரு துருசு. இப்போ பார்த்தீங்கன்னா பொப்பல் பழம் எல்லாம் பிடுங்க போய் பெருசாக வந்து பொப்பல் பழம் கிடைக்கல. கடைசியாக வந்து சர்வத்து குடிக்க வந்திருக்கிறோம். இதில் ஒரு கடை ஒன்று இருக்குது இந்த மரத்துக்குள்ளே. களைச்சி போனோம் காட்டுக்கு போய். இப்படியே நாங்கள் எங்கள்ட வயலே மறுக்கா பார்ப்போம். இப்போ யானை வருது தானே கூடுதலாக. இப்போ நூலெல்லாம் கட்டியிருக்கோம். இங்கே பாருங்க நூலை அப்படியே மரத்தில் எடுத்து கட்டி விட்டுருக்கோம். ஏனண்டா யானை இந்த நூலில் முட்டினா அந்த கரண்ட் பேல் இருக்காண்டு பெறாதாமன்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கணும். பார்ப்போம். இப்போ நூல் கட்டினதுக்கு அதுக்கப்புறம் இன்னும் யானை வரையில்லை. அதோட வந்து இங்கே நெருப்போல் எல்லாம் விரைவில் மூட்டுருனாங்க. 10-11 மணிக்கு கொண்டு வந்து நெருப்பெல்லாம் மூட்டி விடுவோம். முடிய வந்து நெருப்போல் வந்து எரிஞ்சு கொண்டு இருக்கும். அதால் யானை விரையில் எரியல. இப்போ ஒரு 2-3 நாளாக யானைன்ற கரைச்சல் வந்து சரியான குறைவாக இருக்குது. உண்மையிலே வந்து நம்ம 10-15 நாளில் இந்த நெல் வட்டி எடுத்துருவோம். அண்டையான் காவலை பதிவு செய்தால் பிறகு இன்னும் ஜானை வரையில்லை. உண்மையாக ஜானை வராமல் இருக்கிற இன்னும் நல்ல ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. பார்ப்போம். எங்களால் முடிஞ்ச நெருப்புகளெல்லாம் மூட்டி செய்து பார்ப்போம். கட்டாயம் அதில் ஒரு பலன் இருக்கும். அப்படியே பாருங்கள் நெல் வேலைலாம் அப்படியே இருக்குது. அதை விட ஒரு பின்னேற டைம் பண்ணுறபடியாக மழைக்குணமாயும் இருக்குது. சூரியன் வந்து அப்படியே மறைஞ்சு கொண்டு வர நேரம். அப்படியே ஒரு என்னென்னு சொல்கிறது, பின்னேற பொழுது உண்மையிலேயே ஒரு நல்லா இருக்குது. அதை விட இங்கால வேக்கால் எல்லாம் தண்ணி வந்து பூட்டிட்டினா வேணுண்டா. இப்போ நெல் வெட்டுற சீசன் தானே.
அதோட நெல்லுகள் எல்லாம் பட்டி முடியாத பேக்கால் எல்லாம் ஒட்டை போட்டையில் குறைச்சி விட்டுக்கணும், நல்லா குறைச்சி விட்டுருக்கணும். அதை விட இதுக்குள்ளே வந்து நிறைய தூக்குனாங்குருவி இருக்குது. நிறைய நாள் எங்களோட வழி இடங்களை உங்களுக்கு காணொளி மூலம் பதிவு செய்து அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ பின்னேற டைம் பண்ணபடியாக பாருங்கள், மழை இருளை பாருங்கள் எவ்வளோ நிற்கிறேன். அளவுக்கு மழை தான் பெருது வரியல. உண்மையாக மழை வெறும் போலான் இருக்கு. ஆனால் இந்த பின்னேற டைமில் பார்க்க குளம் நல்ல ஒரு வடிவாக இருக்குது. இன்றைக்கு வந்து எல்லாம் சேர்ந்த ஒரு காணொளி, இயற்கையோடு சேர்ந்த ஒரு காணொளி. இப்போ அப்படியே குளத்துக்குள்ளேயே இறங்கி வந்துட்டோம். குளத்தையும் இருக்க அப்படியே பார்ப்போம்ண்டு. அதோட இதில் பாருங்கள் ஆடுகள் மாடுகள்ண்டு நிறைய நிற்கணும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்கள் வந்து 20 தங்கள் இதெல்லாம் போலோடக்கா எல்லோரும் வந்து நிற்கணும் பொழுது ஓட்ட உடனே. இதில் என்ன போகலையா வீட்டை? வீட்டை போகலையா ஒரு தரம்? பா இங்கே பாருங்க, கல்லுக்கு மேலே வேறு நிற்க அப்படியாண்டு. வாங்க வாங்க, இங்கே பாருங்க ஆக்களை இங்கே ஒன்று படுத்துட்டு பாருங்க. நான் நினைக்கிறேன் இந்த கல்லுக்கு மேலான ஆக்கள் இரவு தங்கல் போலோட எனக்கு பார்க்க. இங்கே எப்படி கல்லுக்கு மேலே ஏறி ஆக்கள் பழக்கம் பார்த்தீங்களோ. அதோடஞ்சால மாடுகள் நின்று புல்லு மேய்ஞ்சி ஒன்று இருக்குது. உண்மையிலே ஒரு நல்லா இருக்குது இந்த காணொளி. கிட்ட போய் பார்ப்போம் என்ன செய்யணும் மாட்டாங்க. வாங்க வாங்க வீட்டை போவோம், வாங்க வாங்க. எப்படி போயின்னு பாருங்க வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போன இடத்துல பெருசாக இல்லை. இப்போ வந்து முடிஞ்சு கொண்டு வர சீசன். அதை விட இந்த பறவைகள் விலங்குகள் எல்லாம் கூடுதலாக வந்து பழவேண்டா விடாது. தூரத்து இடத்துல இருந்து கூடி வந்து சாப்பிடுங்கள். அப்போ எங்களுக்கு போன இடத்துல இன்றைக்கு தான் நான் அந்த பப்பர் பழத்தை சாப்பிட்ருக்கேன். அதை விட பப்பர் பழத்தை பார்த்துக்கிறேன். உண்மையிலேயே வந்து சாப்பிட்ட வீடியோ உங்களுக்கு பதிவு செய்யலை. எப்படி இருக்க மாட்டேன் பார்த்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட இந்த கூழாம்பழம் மாதிரி இனிப்பு புளிப்பும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு சுவையாக இருக்குது. உண்மையிலேயே வந்து இங்கேருந்து நீண்ட தூரம் போனதுக்கு வந்து நல்ல ஒரு பிரியோசனமாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நான் பப்பர் பழத்தை பார்க்கவே இல்லை. உண்மையாக வந்து எனக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது இந்த காணொளி. அப்போ இதோட வந்து நாங்கள் இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். மீண்டும் ஒரு ஆளத்தான் சந்திப்போம். பாய் பாய்.